இந்த ராஜா வந்து இந்த திருவிளையாடெல்லாம் நடந்தது. குதிரையை நிறைய குதிரையாக்குறது, ஏகப்பட்ட திருவிளையாடெல்லாம் நடந்தது. மாணிக்க வாசகர் சம்பந்தப்பட்ட 64 திருவிளையாடல்களில் மாணிக்க வாசகர் சம்பந்தப்பட்டது 2-3 இருக்குது. 64 திருவிளையாடல்கள் நடந்த இடம் சிவபெருமான் நடத்தினது மதுரையில், ஹலாசிய க்ஷேத்திரத்தில். பாரத தேசத்திலே மதுரையில் தான் அது நடந்திருக்கு. 64 திருவிளையாடல்கள். அதனால தான் சிவலீலார்ணவம் அப்படின்னு நீலகண்ட தீட்சர் ஒரு பெரிய புஸ்தகம் எழுதினார். பரஞ்சோதி முனிவர் தான் திருவிளையாடல் புராணம் எழுதினார். எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. மாணிக்க வாசகர் அவருடைய கதையிலேயே திருவிளையாடல் நிறைய அங்கே நடந்திருக்கு. அதாவது நிறைய பரியாக்கின திருவிளையாடல், புட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல், இதெல்லாம் மாணிக்க வாசகரோட சம்மந்தப்பட்டது தான். சுவாமிக்கு தாங்க முடியல, அவரை போட்டு மணலில், வைகை மணலில் பெரட்டுறார் ராஜா. கவர்மெண்ட் பணத்தை எடுத்து நீ நல்லதை பண்ணாலும் தப்பு தான். ஆத்மநாத சுவாமி கோயில் தான் கட்டிருக்கார், வேறு ஒன்றும் பண்ணலை. ஆத்மநாத சுவாமிக்கு கோவில் கட்டினார். குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எடுத்து கோயில் கட்டினா கௌரவம். குதிரை படைக்கு குதிரை வேண்டியிருக்கு, குதிரைக்கு வீட்டுக்கு கொண்டு போகல அவர் கோயில் கட்டிவிட்டார். கோயில் கட்டின்னு இருக்கார். அதனால் அவரை கூப்பிட்டு, நீ எப்படி, எனக்கும் அது உரிமை கிடையாது, உனக்கும் கிடையாது, நீ எப்படி இது கவர்மெண்ட் பணத்தை எடுத்து, அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டலாம் அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் பகவானே குதிரை சேவகனாக வந்தாருங்கிறார். இந்த பாடலே ரொம்ப உருக்கக்கூடிய பாடல். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் மதுரை மண் சுமந்து கோலால் மொத்துண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாயினர். இந்த பாட்டெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணோமோ.